அன்பு குழந்தைகளே, ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அழகான நிலம் இருந்தது. அங்கே மரங்கள் உயரமாகவும் பறவைகள் இனிமையாகவும் பாடின. பூக்கள் பல வண்ணங்களில் சிரித்து வண்டுகள் ரீங்காரமிட்டுக் கொண்டிருந்தன. இந்த அழகான காட்டில் ஒரு குட்டிக் குழந்தை இருந்தது. அந்தக் குழந்தை யார் தெரியுமா? அவர்தான் குட்டிபுத்தர். குட்டிபுத்தருக்கு உலகத்தில் உள்ள எல்லாவற்றின் மீதும் ரொம்பவே அன்பு இருந்தது. அவர் ரொம்பவும் துணிச்சலானவர், எதற்கும் பயப்பட மாட்டார். தினமும் காலையில் எழுந்து காட்டில் உள்ள உயிரினங்களை பார்க்க நடந்து செல்வார். ஒவ்வொரு பூவையும் ஒவ்வொரு பட்டாம்பூச்சியையும் அவர் கவனிப்பார். அவருடைய கைகளில் எப்போதும் ஒரு மாய ஒளிரும் பழம் இருக்கும். அந்த பழம் சாதாரணமாக இருக்காது, அது எப்போதுமே மெதுவாக மின்னிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் குட்டிபுத்தர் ஒரு பெரிய பழமையான மரத்தடியில் அமர்ந்திருந்தார். அந்த மரத்தின் கிளைகள் வானத்தை தொடுவது போல் உயரமாக இருந்தன. அவர் கண்களை மூடி அமைதியாக மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. அது ஒரு விசித்திரமான சத்தம். கர் 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 என்று வயிறு வலிப்பது போலவும் ஹம் 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 என்று சோகமாகவும் ஒலித்தது. குட்டிபுத்தர் கண்களை திறந்து பார்த்தார். அவருக்கு எதிரே ஒரு குட்டி டிராகன் நின்று கொண்டிருந்தது. அது சாதாரணமாக இருக்கவில்லை. அதன் சிறிய மூக்கிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. ஆனால் அது கோபமாக இல்லை. அதன் கண்கள் சிவப்பாக இருந்தாலும் அதன் வயிறு கர என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தது. அது வயிற்று வலியால் ரொம்பவே கஷ்டப்படுவதைப் போல் இருந்தது. அதன் தோள்கள் குனிந்து உடல் கொஞ்சம் நடுங்கியது. குட்டிபுத்தருக்கு அந்த டிராகனின் மீது உடனே கருணை ஏற்பட்டது. அந்த டிராகன் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அது ஒருவேளை பசியாக இருக்கலாம் அல்லது தனியாக இருக்கலாம் என்று அவர் நினைத்தார். அவர் மெதுவாக மிகவும் அமைதியாக அந்த டிராகனை நோக்கி நடந்து சென்றார். அவர் காலடி சத்தம் கூட கேட்கவில்லை. டிராகன் குட்டிபுத்தரை பார்த்ததும் ஹும் என்று ஒரு பயந்த சத்தம் போட்டது. அது கொஞ்சம் பின்வாங்கியது. அது ஒருவேளை குட்டிபுத்தரை பார்த்து பயந்திருக்கலாம். அல்லது அதன் வயிற்று வலி அதிகமாக இருந்ததால் கோபமாக இருக்கிறதோ என்று குட்டிபுத்தருக்கு தோன்றியது. ஆனால் குட்டிபுத்தருக்கு பயம் என்பதே கிடையாது. அவர் தொடர்ந்து மெதுவாக நடந்து சென்றார். குட்டிபுத்தர் மெதுவாக தனது கைகளில் இருந்த மாய ஒளிரும் பழத்தை நீட்டினார். அந்த பழம் அழகாக மின்னிக் கொண்டிருந்தது. அந்த ஒளியை பார்த்ததும் டிராகன் சற்றே அமைதியானது. அதன் வயிற்றில் இருந்த வலி சத்தம் கூட கொஞ்சம் குறைந்தது. குட்டிபுத்தர் அந்த பழத்தை டிராகனின் அருகில் வைத்தார். அந்த டிராகன் அந்த பழத்தை பார்த்தது. முதலில் தயங்கியது, பின்னர் மெதுவாக அதை முகர்ந்து பார்த்தது. மெதுவாக டிராகன் அந்த ஒளிரும் பழத்தை கடிக்க ஆரம்பித்தது. ஒரு கடியை போட்டதும் அதன் கண்கள் பிரகாசமாகின. அதன் வயிற்றில் இருந்த கரர் சத்தம் முற்றிலும் நின்றது. அதன் உடல் சற்று நிமிர்ந்தது. அது இரண்டாவது கடியை போட்டதும் அதன் சிறிய மூக்கிலிருந்து வரும் புகை கூட குறைந்துவிட்டது. அந்த பழம் அந்த டிராகனுக்கு ஒரு மந்திரம் போல வேலை செய்தது. அதன் வயிற்றுவலி முற்றிலும் மறைந்துவிட்டது. வயிற்றுவலி நீங்கியதும் டிராகன் ரொம்பவே சந்தோஷப்பட்டது. அது தனது சிறிய வாலை உற்சாகமாக ஆட்டியது. அம் ஹம் என்ற சோகமான சத்தம் இப்போது இம் 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 என்ற மகிழ்ச்சியான சத்தமாக மாறியது. அது தனது பெரிய தலையை உயர்த்தி குட்டிபுத்தரை நன்றியோடு பார்த்தது. அதன் கண்கள் இப்போது சாந்தமாகி மகிழ்ச்சியில் ஜொலித்தன. குட்டிபுத்தர் அந்த டிராகனின் அருகில் அமர்ந்தார். அவர் மெதுவாக தனது கையை நீட்டி டிராகனின் தலையை தடவினார். அந்த டிராகன் பயப்படவே இல்லை. அது தனது தலையை குட்டிபுத்தரின் கையில் உரசிக்கொண்டது. குட்டிபுத்தர் டிராகனிடம் மெதுவாக பேசினார். அவர் பேசும் வார்த்தைகள் காற்றில் ஒரு மெல்லிய இசையைப் போல் பரவின. அவர் டிராகனிடம், பசிதான் உன் கோபத்திற்கு காரணம். அன்பு எப்போதுமே எல்லா கோபத்தையும் போக்கிவிடும் என்று சொன்னார். டிராகன்
குட்டிப்புத்தரை பார்த்து ஒரு குட்டி புன்னகை செய்தது. ஆமாம், டிராகன்களும் புன்னகை செய்யும். அதன் புன்னகை மிகவும் அழகாக இருந்தது. அது இனிமேல் யாரையும் பயமுறுத்தாது என்று குட்டிப்புத்தருக்கு தோன்றியது. அது தனது புதிய நண்பரான குட்டிப்புத்தருடன் மகிழ்ச்சியாக விளையாட தயாரானது. அன்று முதல் குட்டிப்புத்தரும் அந்த டிராகனும் நல்ல நண்பர்களாக மாறினர். அவர்கள் காட்டில் ஒன்றாக விளையாடினர். குட்டிப்புத்தர் அந்த டிராகனுக்கு புதிய பூக்களைக் காட்டினார். டிராகன் தனது சிறிய மூக்கிலிருந்து வரும் புகையால் சிறிய மேகங்களை உருவாக்கி குட்டிப்புத்தரை சிரிக்க வைத்தது. சில நாட்கள் கழித்து குட்டிப்புத்தர் வேறொரு பகுதிக்குச் சென்றார். அங்கே ஒரு பெரிய ஒற்றைக் கண்ணுடைய சைக்ளோப்ஸ் அமர்ந்திருந்தது. அதன் கண்கள் சோகமாக இருந்தன. அது ஒரு பெரிய மரத்தடியில் சாய்ந்து ஊ ஊ ஊ ஊ என்று சோகமாக முனகிக் கொண்டிருந்தது. அது தொலைந்து போன ஒரு பொருளுக்காக ஏங்குவதைப் போல் இருந்தது. குட்டிப்புத்தருக்கு சைக்ளோப்ஸின் மீது கருணை ஏற்பட்டது. அவர் மெதுவாக சைக்ளோப்ஸின் அருகில் சென்றார். சைக்ளோப்ஸ் குட்டிப்புத்தரை பார்த்து சற்றே ஆச்சரியப்பட்டது. அது தனது பெரிய கைகளால் கண்ணை துடைத்துக் கொண்டது. குட்டிப்புத்தர் சைக்ளோப்ஸிடம் என்ன நடந்தது என்று தனது அன்பான பார்வையின் மூலம் கேட்டார். சைக்ளோப்ஸ் தனது பெரிய கையை ஒரு திசையை நோக்கி சுட்டிக்காட்டியது. அங்கே ஒரு பெரிய மின்னும் கல் இருந்தது. அது சைக்ளோப்ஸின் மிகவும் பிடித்தமான கல் போல இருந்தது. ஆனால் அந்த கல் ஒரு ஆழமான பள்ளத்தில் விழுந்திருந்தது. சைக்ளோப்ஸால் அதை எடுக்க முடியவில்லை. அதனால்தான் அது சோகமாக இருந்தது. குட்டிப்புத்தர் சைக்ளோப்ஸுக்கு உதவ முடிவு செய்தார். அவர் தனது மாய சக்தியால் ஒரு மெல்லிய உறுதியான கொடியை உருவாக்கினார். அந்த கொடியை மெதுவாக அந்த பள்ளத்தில் விட்டார். அந்த கொடியின் மூலமாக பள்ளத்தில் இருந்து அந்த மின்னும் கல்லை மேலே தூக்கினார். பின்பு அந்த கல்லை சைக்ளோப்ஸிடம் ஒப்படைத்தார். தனது பிடித்தமான கல் கிடைத்ததும் சைக்ளோப்ஸ் ரொம்பவே மகிழ்ச்சியானது. அதன் ஒற்றைக் கண் இப்போது ஆனந்தத்தில் ஜொலித்தது. அது குட்டிப்புத்தரை பார்த்து ஓ ஓ என்று ஒரு மகிழ்ச்சியான சத்தம் போட்டது. அது தனது பெரிய கைகளால் குட்டிப்புத்தரை அணைத்துக் கொண்டது. அந்த அணைப்பு ரொம்பவே அன்பாக இருந்தது. குட்டிப்புத்தர் அந்த சைக்ளோப்ஸின் அருகில் அமர்ந்தார். அவர் மெதுவாக சைக்ளோப்ஸின் கன்னத்தை தடவினார். சைக்ளோப்ஸ் தனது தலையை குட்டிப்புத்தரின் தோளில் சாய்த்துக் கொண்டது. குட்டிப்புத்தர் சைக்ளோப்ஸிடம் நீ எப்போதுமே தனியாக இல்லை. உனக்கு உதவ நான் எப்போதுமே இருப்பேன். அன்புதான் உலகிலேயே பெரிய சக்தி என்று சொன்னார். இந்த அழகான காட்டில் குட்டிப்புத்தர் தனது கருணையாலும் அன்பாலும் நிறைய நண்பர்களை உருவாக்கினார். அவர் தனது மாய ஒளிரும் பழத்தை பகிர்ந்து கொண்டார். தொலைந்து போனவர்களுக்கு உதவினார். எல்லோரிடமும் அன்பாக பேசினார். காட்டில் உள்ள எல்லா உயிரினங்களும் குட்டிப்புத்தரின் அன்பால் மகிழ்ச்சியாக இருந்தன. அன்பு குழந்தைகளே, குட்டிப்புத்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார் தெரியுமா? அவர் நமக்கு கருணையையும் அன்பையும் கற்றுக் கொடுத்தார். நாம் யாரை பார்த்தாலும் அவர்களிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும். நமக்கு யாராவது கஷ்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு உதவ வேண்டும். நம்மிடம் இருக்கும் பொருட்களை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லோரிடமும் அன்பாக இருந்தால் கோபம் நமக்கு வராது. கஷ்டம் விலகிப் போகும். நாம் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருப்போம். நமது உலகமும் ரொம்பவே அழகாகவும் அமைதியாகவும் இருக்கும். குட்டிப்புத்தர் எப்போதும் புன்னகைத்துக் கொண்டே இருப்பார். ஏனென்றால் அன்புதான் அவரை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தது. அன்பு குழந்தைகளே, இந்த அழகான கருணை காட்டும் குட்டிப்புத்தர் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்களும் குட்டிப்புத்தரைப் போல எல்லோரிடமும் அன்பாகவும் கருணையுடனும் இருங்கள். அடுத்த முறை ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். அதுவரை எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள். நன்றி.